ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேண்டம் முகமுடி வீரர் வேதாளருடைய கதையை நம்ம பார்க்க போறோம். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் நான் படிச்ச கலர்ல இருக்குது. இது ராணி காமிக்ஸ்ல வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த கதை வந்திருந்தது அப்படின்னா நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சாதாரண புதையல தேடுற கதை தான். பட் இவரோட கதை அப்படிங்கறதுனால சுவாரஸ்யமாவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ நம்ம வேதாளருடைய மண்டையோட்டு குகையை வந்து காட்டுறாங்க. சோ அதுதான் அவருடைய வீடு. அங்கதான் இருக்கிறாரு. அங்க லைப்ரரி மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. சோ அங்க நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவருக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பேண்டம்ஸ், அந்த வேதாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க செஞ்ச சாதனைகள், அவங்க செஞ்ச இந்த வேலைகளை பத்தி எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை வந்து அப்பப்ப இவர் படிச்சு பார்ப்பாரு. அதே மாதிரி படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு புக்கை படிச்சுட்டு திரும்ப வைக்க போகும் பொழுது பழைய வால்யூம்ஸ், பழைய புத்தகங்கள்லாம் இவர் வந்து படிக்கவே இல்லை. இன்னும் ரொம்ப பழைய புத்தகங்கள் அவர் படிக்காம தான் இருப்பார் போலன்னு சொல்லிட்டு அது ஒரு முதல் புத்தகத்தை வந்து எடுத்து படிக்கிறாரு. சோ முதல் முறையா ஒரு வேதாளர் இருந்திருப்பார்ல, அந்த வேதாளர் வந்து ரெக்கார்ட் பண்ண அந்த விஷயத்தை வந்து அவர் படிக்கிறாரு. கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான ஒரு புத்தகம் அது. அப்ப நடந்த சம்பவத்தை ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. சோ கேப்டன் தாமஸ் கிடர் அப்படிங்கிற ஒரு கடற்கொள்ளையன் வந்து இருந்தான். அவனுக்குன்னு ஒரு கோட்டை இருந்தது. சில கடற்கொள்ளையர்களுமே அந்த கோட்டைக்குள்ள இருந்திருக்கலாம். பட் அந்த நபர் வந்து ஒரு மோசமான ஒரு ஆளு, அதே சமயத்துல வினோதமான ஒரு வேடிக்கையான ஆளும் கூட. அந்த கடல் கொள்ளையனை வந்து அப்ப இருந்த பேண்டம், அந்த வேதாளர் வந்து டிஃபீட் பண்ணிருக்காரு, தோற்கடிச்சிருக்காரு. அதை எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வேதாளர் வந்து இந்த தாமஸ் கிட்டரை வந்து எப்படியாவது அழிக்கணும், ஏதாவது பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அங்க வந்து நீ வந்து சரண்டர் ஆகணும் தாமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தாமஸ் வந்து அதை கேட்கல. சோ உடனே பதிலுக்கு வந்து அந்த தாமஸ் சுடும் பொழுது குண்டுகள் மிஸ் ஆயிருது. நம்ம வேதாளர் வந்து பதுங்கிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம வேதாளருமே சுட அவருடைய குண்டுகளுமே மிஸ் ஆயிருது. அது வந்து அங்க தாமஸ் மேல படல. சோ தாமஸ் ஒரு வேடிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இப்ப நம்ம 2 பேருமே சிட்டிருக்கோம், மிஸ் ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணா என்ன, இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையா பேச, அதே மாதிரி அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு போல இருக்கு. இந்த கடற்கொள்ளைன்னு அங்க இருந்து போயிட்டான். சோ அவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள இவனுக்கு போய் பிடிக்கிறது அப்படிங்கறது கஷ்டம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வேதாளர் வேற ஒரு திட்டத்தை வந்து போட ஆரம்பிக்கிறாரு. சோ மே 26, 1555 இவரு கோட்டைக்குள்ள ரகசியமா வந்து உள்ள போறாரு. காவலுக்கு இருந்த சில ஆட்களை வந்து அடிச்சு வீழ்த்திட்டுமே உள்ள போவாரு போல இருக்கு. சோ அந்த கோட்டையே தரைமட்டமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வெடிமருந்துகள்லாம் வச்சு ஃபியூஸை வந்து பத்த வச்சு விட்டுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அங்க வெடிச்சிருது. சோ அது கூடவே அந்த கடற்கொள்ளையர்களும் இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த தாமஸ் கிடர் அப்படிங்கிற அந்த கடற்கொள்ளையுமே அது கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடுறான். அவனுடைய கோட்டையுமே அழிக்கப்பட்டுருது. சோ முதல் வேதாளர் இப்படி ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு வந்து பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா இப்ப இருக்கிற வேதாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோ அந்த இடம் எங்க இருக்கும், அந்த கோட்டை வந்து எந்த இடத்துக்கு இது தேடி கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு காட்டுக்குள்ள அப்படியே குதிரையை கூட்டிட்டு தன்னுடைய நாயான டேவையுமே கூட்டிட்டு அப்படியே போறாரு. அப்ப அந்த குள்ளர்கள்ல சேர்ந்த ஒரு குள்ளன் இருப்பான். அவன் தான் இதுதான் அந்த பழமையான அந்த தாமஸ் கிடாருடைய சிட்டி நகரம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. அதே மாதிரி அங்க அந்த பாலடைஞ்ச இடிஞ்ச சில கட்டிடங்கள், அந்த விஷயம் எல்லாமே பார்க்க முடியுது. அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குமே இவர் போய் பாக்குறாரு. அங்க தாமஸ் கிடாருடைய பேர் பொறிக்கப்பட்டு வருஷமுமே போடப்பட்டிருக்குது. சோ குறிப்பா அந்த இடத்துலதான் அந்த வேதாளரும் அந்த தாமஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சுட்டிருப்பாங்க. ஆனா 2 பேர் சுட்டதுமே குண்டுகள் வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்காக அப்படியே நினைக்கிறாரு, 400 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த தாமஸ் கிடார் அப்படிங்கிற அந்த கடற்கொள்ளையர் தான். அவங்க கூட இன்னுமே நிறைய கடற்கொள்ளையர்கள் பைரட்ஸ் வந்து இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க எல்லாருமே இல்ல, அழிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கறது வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ ஒட்டுமொத்தமா வெடி வச்சு அழிச்சிருக்காரு அந்த வேதாளர் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆனா இந்த வேதாளருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த தாமஸ் கிடார் வந்து ஒரு வேடிக்கையான ஆளு, அம்யூசிங் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எதுக்காக அவனை வேடிக்கையான ஆளு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு புரியல. அது ஒரு சந்தேகமாவே இவருக்கு இங்க இருக்குது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துல காட்டுறாங்க. அங்க ப்ரொஃபசர் டிக் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் அங்க மியூசியத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவரு ஒரு மேப் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சோ தொலைஞ்சு போன தாமஸ் கிடாருடைய சிட்டியை பத்தி ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அது சம்பந்தமா நம்ம பயணம் மேற்கொண்டு அந்த இடத்த போய் பார்த்து ஏதாவது ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி மாதிரியான விஷயங்களை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சோ அந்த மனுஷன் ரொம்ப புத்திசாலியும் கூட. அதுக்கப்புறம் அந்த நபருக்கு ஒரு அசிஸ்டன்ட்டுமே இருக்காராமா. அந்த அசிஸ்டன்டுடைய பேர் வந்து ராட். ஆனா அந்த ப்ரொஃபஸரை போல இவன் ஒன்னும் பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ கிடையாது. அவன் கொஞ்சம் மோசமானவன், கொஞ்சம் கெட்ட பழக்கமெல்லாம் இருக்கு. இந்த கேம்பிளிங், சூதாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணான். சோ ஏதோ ஒரு கேசினோலயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கிறான். சோ அப்ப யாரோ ஒரு நபர், கிப் அப்படின்னு சொல்லப்பட ஒரு நபர் வந்து அந்த ராட் கிட்ட பேசுறான். போது நீ விளையாண்டது ராட். சோ இன்னைக்கு நைட் வந்து என்னுடைய பாஸ் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது,
ஏன்னா உன்னுடைய பாஸ் மார்க் வந்து கூப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்குறான், கொஞ்சம் கலக்கம் அடைகிறான். ஏன் அப்படிங்கிறது புரியல. சோ அதே மாதிரி அந்த மார்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபரையுமே இந்த ராடு வந்து சந்திக்க போறான். சோ அப்பதான் தெரியுது இந்த மார்க்குக்கு நம்ம ராடு வந்து ஏதோ சில பணம் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. சோ வந்து கேம்பிளிங், சூதாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால இவன் அந்த மார்க் அப்படிங்கிற நபர்கிட்ட கடன் இது வாங்கியிருக்கானா என்னன்னு தெரியல. பட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த நபருக்கு திருப்பி தர வேண்டியதா இருக்குது. அது இன்னும் தராம தான் இருக்கான். சோ எப்பதான் தரப்போற, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ தரல அப்படின்னா நீ தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுதுதான் அந்த மார்க் அவன் வந்து கொஞ்சம் ஒரு மோசமான ரவுடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்ட வந்து கடனை என்னமோ வாங்கியிருக்கான். சோ என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த ராட். சோ அடுத்து நம்ம ப்ரொஃபஸரையும் ராடையுமே காட்டுறாங்க. நம்ம ப்ரொஃபஸர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி தாமஸ் கிட்டார் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் சிட்டி, தொலைஞ்ச போன ஒரு நகரம் இருக்கு, அதை வந்து நம்ம பயணம் பண்ணி ஆகணும், அங்க சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம அந்த பயணத்துக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ப்ரொஃபஸர் டிக் நானும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ராடுமே பேசுறான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் எப்படா அந்த ஒரு பணத்தை வந்து திருப்பி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையா வந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கூடவே அந்த தாமஸ் கிட்டார் அப்படிங்கிற அந்த பழைய கடற்கொள்ளையன், அவனுடைய கோட்டை இடிஞ்சு விழுந்த அந்த இடம் எல்லாமே அங்க இருக்குது. சோ அதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாகணும். குறிப்பிட்ட இது ஒரு இடத்துல தான் இங்க இருக்க மாட்டிருக்கா, நம்ம தேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் எல்லாமே காமிச்சு அதை விலைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் எப்பறம் அந்த பணத்தை வந்து ஒரு வாரத்துல கொடுக்க போறேன் என்ன பண்ணலாம்னா அது ஒரு யோசனையாவே இருக்கா. சரியா வந்து கவனிக்கல. ப்ரொஃபஸர் சொல்றது கவனிக்கிறான், பட் பெருசா அதுல வந்து கவனம் இல்ல. இதை கவனிச்ச ப்ரொஃபஸர் வந்து நான் சொல்றது கேட்கறியா அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு பிரச்சனை இல்ல ப்ரொஃபஸர், நம்ம வந்து அந்த தாமஸ் கிட்டாருடைய அந்த தொலைஞ்சு போன நகரத்தை கண்டுபிடிக்கணும், அது சம்பந்தமா பார்க்கணும், அதான பார்க்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிட்டுமே வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த தொலைஞ்சு போன அந்த நகரத்தை பத்தின தகவல் ஏதாவது கிடைக்குமான்னு புத்தகம் எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நகரம் அது. தாமஸ் கிட்டார் அப்படிங்கிற ஒரு கடற்கொள்ளையன் கிட்ட ஒரு கைப்பிடியில வசத்துல இருந்த ஒரு நகரம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாஸ் எல்லாமே சேகரிச்சு படிச்சுட்டு இருக்கான். ஆனாலுமே அந்த ஒரு பணத்தை வந்து எப்படி நம்ம அந்த மார்க்குக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற கவலையிலேயே அது ஒரு சிந்தனையாவே இருக்கிறான். கூடவே அன்னைக்கு யாரோ பேண்டம்னு சொல்லப்படுற ஒரு நபர் தான் அந்த தாமஸ் கிட்டாரை வந்து அழிச்சிருக்கான், அந்த ஒரு கோட்டையுமே அழிச்சிருக்கான் அப்படின்லாம் படிச்சுட்டு இருக்கிறான். பட் இதை பத்தி எல்லாம் யாரு கவலைப்பட்டான், எனக்கு தேவை பணம் தேவைப்படுது, அந்த மார்க் கொடுத்து எப்படியாவது நான் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ராட் அப்படியே வெளியே போகும் பொழுது அந்த கிப்ங்கிற நபர் நம்ம பார்த்துப்போம். அதே நபர் திரும்ப வந்து என்னுடைய பாஸ் நீ சந்திக்கிறியா, உன்னால அந்த பணத்தை இப்ப திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது வேணாம் இப்போதைக்கு என்னால முடியாது, ஆனா கண்டிப்பா நான் எப்படியாவது கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்போதைக்கு வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா அது எப்படி அப்படிங்கிறது அவனுக்கு என்ன தெரியாம தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ராடு வந்து ப்ரொஃபஸர் கிட்ட பேசுறான், நான் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த தாமஸ் கிட்டாருடைய அந்த பழைய நகரம் வந்து 1540 அந்த வருஷத்துல சேர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதைத்தான் நீ கண்டுபிடிச்சியா, இப்ப அது முக்கியம் கிடையாது, நம்ம அந்த இடத்துக்கு போகணும், சோ அது சம்பந்தமா ஏதாவது பழைய மேப்ஸ் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்னு கொஞ்சம் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க புக்ஸ் வச்சிருக்கக்கூடிய செக்ஷன்ல அப்படியே ஏதோ ஒரு முக்கியமான புக்கை தேடுறான். அதே மாதிரி ஒரு புக் வந்து கிடைச்சிருது. சோ 16வது நூற்றாண்டை சேர்ந்த ஏதோ ஒரு புக் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த புக்ல இருந்து ஏதோ ஒரு பேப்பர் அப்படியே கீழே விழுது. அப்படி என்னடா விழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து பாக்குறான். அது ஒரு மேப். அது அந்த தாமஸ் சிட்டிக்கு போறதுக்கான ஒரு மேப். சோ அது ஒரு ட்ரெஷருக்கான ஒரு மேப் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த நகரத்துல அந்த ட்ரெஷர் வந்து எங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுற ஒரு வழி. சோ அந்த ஒரு பாதை தான் அதுல போடப்பட்டிருக்குது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல என்ன ராட் ஏதாவது கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸருமே கரெக்டா அங்க வந்துடுறாரு. ஆனா அந்த சமயத்துல என்ன பண்றான் அப்படின்னா அந்த மேப் அப்படியே பின்னாடி மறைச்சு வச்சுட்டு, இல்ல ப்ரொஃபஸர் நான் இன்னும் எதையுமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அந்த உண்மையை அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இந்த ராட் வந்து மறைக்கிறான். உடனே அந்த மேப் எடுத்துட்டு எங்க போறான் அப்படின்னா கிப்ப வந்து சந்திக்க போறான். நான் உன்னுடைய பாஸ் மார்க்கை வந்து பார்க்கணும், ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி அந்த கிப்மே கூட்டிட்டு போயிடுறான். அங்க அந்த மார்க் இருக்கா. சரி எப்படியா வந்துட்ட, எனக்கு வேண்டிய பணத்தை நீ கொடுக்க வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது பட் இல்ல, பட் அதை தாண்டி வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேப்பை வந்து காட்டுறான். இது வந்து ஒரு புதையல் மேப், தொலைஞ்சு போன ஒரு தாமஸ் கிட்டார் அப்படிங்கிற ஒருத்தனுடைய புதையலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, விளையாடுறியா, நான் வந்து எனக்கு வேண்டிய பணத்தை கேட்டா நீ என்னன்னா புதையல் கிதையல் குழந்தைங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறான் அந்த மார்க். இல்ல உண்மைதான், இந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான், நான் வந்து இந்த ஒரு மியூசியத்துல வேலை பார்க்கறேன், நான் ஒரு ஆராய்ச்சியில அப்படிங்கறனால கண்டிப்பா இது உண்மையா இருக்கலாம். அதனால அந்த இடத்துக்கு போய் தேடி பார்த்தோம்னா ட்ரெஷர் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன், ஆனா நீ தனியா போக கூடாது, உன் கூட என்னுடைய ஆளுமே வருவான். சோ அந்த கிப்பத்தான் அனுப்பி வைக்கிற அப்படி. சோ ப்ரொஃபஸருக்கு தெரியாம இந்த ஒரு விஷயத்தை இவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு புரியுது. சோ ப்ரொஃபஸர் டிக்குக்கு அந்த ஒரு மேப்போ ஏதோ ஒரு விஷயமோ சரியான டேட்டா கிடைக்காதனால இந்த ஒரு இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில தான் அந்த ஒரு தொலைஞ்சு போன அந்த தாமஸ் கிட்டாருடைய நகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்குமே ஒரு பயணம் வந்து பண்றாரு. செய்தியில எல்லாமே வெளியே வருது, ப்ரொஃபஸர் வந்து அந்த தொலைஞ்சு போன லாஸ்ட் சிட்டியை கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. அவரு பிளைட் ஏறதுக்கு முன்னாடி அங்க சில பிரஸ் மீடியா அவங்க இருப்பாங்களா, அவங்க அப்படியே கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஏதாவது அந்த இடத்துக்கு போய் ட்ரெஷர் மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான்சென்ஸ், யார் சொன்னது, நான் வந்து அங்க போறது ஒரு சாதாரண ஒரு அகழ்வாராய்ச்சி மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
போறாரு. சோ கூடவே அந்த பிளைட்ல இன்னொரு நபர், அந்த கிப்புங்க நபருமே கூட வர அப்படி. சோ அது அந்த ப்ரொஃபஸருக்கு தெரியாது. கிப் வந்து சாதாரண ஒரு பயணி மாதிரி யாரோ ஒரு நபர் மாதிரி தான் அந்த பிளைட்ல ஏறி அவருமே அந்த இடத்துக்குமே போறாங்க. சோ இவங்க பிளைட்ல எங்க வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெங்காலியா, சோ நம்ம வேதாளர் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு தான் வராங்க. அந்த இடத்துக்கு ஏர்போர்ட்ல ஒரு மாதிரி இறங்கிட்டாங்க. அப்போ ப்ரொஃபசர் சொல்றா அப்படி, நம்ம இங்க இருந்து அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா இப்போதைக்கு ஒரு சின்ன பிளைட்டை படிச்சு நம்ம போய் ஆகணும். சோ வா ராட் போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடியே இருந்த இந்த கிப் வந்து கொஞ்சம் அப்படியே தடுக்கிறான். இங்க பாரு ராட், நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கணும், நீ பாட்டுக்கு தனியா போறேங்கிறேன், சோ எங்க அன்பார்வையில நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க பாரு நான் உண்மைதான் சொல்றேன், நாங்க போயிட்டு உடனே வந்துடும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவித கவலையோட தான் அந்த கிப் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஒரு சின்ன பிளைட் எடுத்துட்டு அப்போதைக்கு போயிடுறாங்க. சோ இது வரைக்கும் நம்ம அவனை கண்காணிச்சோம், ஆனா இதுக்கு மேல கண்காணிக்க முடியாது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில அவன் இருக்கிறான். சோ ஒரு சின்ன பிளைட் அமர்த்திக்கிட்டு அதுல போய்கிட்டு இருக்காங்க. அந்த பெங்காலியா காடு அந்த இடத்து எல்லாமே அதுக்கு மேல பறந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம பேண்டமே கீழே இருக்காரு. அவருமே மேல பிளைட் போறத பாக்குறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கீழவோ பாலடைஞ்சா இடிஞ்ச சில இடிபாடுகள் எல்லாமே கிடைக்கிறத பாக்குறாங்க. சோ அதுதான் அந்த தொலைஞ்சு போன தாமஸ் கிட்டாருடைய நகரமா இருக்கும் அப்படிங்கறதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தோன்னே அதை புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த இடத்துக்கு இப்போதைக்கு நம்மளால லேண்ட் பண்ண முடியாது, நம்ம முதல்ல ஜங்கல் பேட்ரோல் அவங்க கிட்ட போய் ஏதாவது கேட்டு அவங்க மூலமா நமக்கு கைடடா யாராவது வர சொல்லி பாதுகாப்பா இந்த இடத்த வந்து சேஃபா நம்ம வந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நமக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நம்மளாலையுமே கவனமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரா அந்த ஜங்கல் பேட்ரோல் அங்கேயுமே போயிடுறாங்க. அங்க ஒரு ஆபீசர் இருக்காரு. அவரு நீங்க வந்து எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது குறிப்பா அந்த தாமஸ் கிட்டார் தொலைஞ்சு போன அந்த நகரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்த அவர் மறுக்கிறாரு. ஸோ எங்களுடைய பேட்ரோல்ஸ், எங்களுடைய ஆபீசர்ஸ் வந்து இந்த காட்டை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸ் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. உள்ள எல்லாம் ரொம்ப ஆழமா போக மாட்டாங்க. உள்ள இல்ல ஆபத்தான பழங்குடியின மக்கள் காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க, கூடவே குள்ளர்கள்னு சொல்லப்படுற அவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ அது அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ஆபத்தானது. கூடவே பேண்டம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அவர் அனுமதி இல்லாம அவர் மீறி எல்லாம் உள்ள போய் வந்து நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ பேட்ரோல்ஸ் வந்து உங்களுடைய துணைக்கு நாங்க அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியுமே அந்த ஆபீசர் தெளிவா சொல்லிடுறாரு. சோ என்னடா பண்றது, இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் கவலைப்படுறாரு. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம உயிரை வந்து பணம் வச்சு அந்த இடத்துக்கு போக முடியாது, அதனால நம்ம திரும்பி போறதா சரி வரும் அப்படிங்கிற மாதிரி ராட் கிட்ட ப்ரொஃபசர் பேசிட்டு இருக்காரு. அப்ப ராட் வந்து இல்ல வேணாம் திரும்ப வந்து பேட்ரோல்ஸ் கிட்ட பேசி பாக்குறேன், அவங்க எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராட்டுமே பேசுறான். ஆனா உன்னால முடியாது, நம்ம திரும்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசருமே நம்பிக்கை இல்லாம பேசுறாரு. அப்ப அந்த ராட் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரா அந்த கிப் இருப்பான்ல அவனை சந்திக்க போறான். அங்க போய் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது சோ இந்த மாதிரி பேட்ரோல்ஸ் வந்து எங்க துணைக்கு வர மாட்டேன்ட்டாங்க. சோ என்ன பண்ற அப்படின்னா நீ வந்து பேட்ரோல்ஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு எங்க கூட ஒரு கைடா வந்தீங்கன்னா ப்ரொஃபசருமே அதை நம்பிடுவாரு, நம்மளுமே அந்த காட்டுக்குள்ள போயிடலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லாம அந்த தாமஸ் அந்த நகரத்தையுமே அடைஞ்சு நம்ம ட்ரெஸ்ஸரை வந்து எடுத்துக்கலாம். ஆனா நீ வந்து இதுக்கு சம்மதிக்கல அப்படிலாம் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியாது, ட்ரெஸ்ஸருமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஏதோ சொல்றேன், நானுமே உன் கூட வரேன், எனக்கு இந்த காட்டை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, எனக்கு வேண்டியது அந்த ட்ரெஸ்ஸர் தான், சோ நீ வந்து சொன்னது உண்மையா இருக்கும், அதை மட்டும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு அவனுமே ஒத்துக்கிறான் அந்த கிப். சோ அதுக்கப்புறம் அந்த ஆபீசரே இன்னொரு ஒரு பேட்ரோலையுமே அப்படியே காட்டுறாங்க. ஏதோ ஒரு தந்தி பரிமாற்றம் அவங்களுக்கு இடையில நடைபெறுது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எல்லாம் ஒரு கமாண்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த கமாண்டருக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு. சோ பழமையான இந்த தாமஸ் கிட்டாருடைய நகரத்தை வந்து போய் சேரணும், பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து வந்திருக்குது. சோ இது சம்பந்தமா அவங்களுடைய கமாண்டருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தந்தி வந்து வேணா கொடுக்கப்படுது. அதே மாதிரி அந்த பேட்ரோல் வாங்கிட்டு போய் அதை வந்து போஸ்ட் பண்ணிடுறான். பட் இதுல பிரச்சனை என்னன்னா அந்த கமாண்டர் யாருன்னு இந்த பேட்ரோல்ஸ்க்கு தெரியாது. ரொம்ப நாளா ஒரு கமாண்டர் இருக்காரு, அவர் யாரா ஒருத்தரா இல்ல பலரா அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் அவங்களுக்கு கொடுக்கப்படுற உத்தரவு மட்டும் கரெக்டா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா யார் அந்த மனிதர் அப்படின்னு தெரியாம தான் குழப்பத்திலுமே இருக்காங்க. சோ அந்த நபர் யாரும் கிடையாது, அது நம்ம பேண்டம் வேதாளர் தான். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா முகமே இல்லாத ஒரு கமாண்டரா இந்த இடத்துக்குமே சரி அந்த பேட்ரோல்ஸுக்குமே ஒரு மாதிரி செயல்பட்டு இருக்காரு. நாமளுமே சில கதைகள்ல பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி காட்டுக்குள்ள அன்னைக்கு நைட்டு நம்ம பேண்டம் வேதாளருமே காட்டுறாரு. அவர் ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் செக் பண்றதுக்காக போறாரு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் அண்டர் கிரவுண்ட் வழியாலாம் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குமே வராரு. அது எங்க போகுது அப்படின்னா ஜங்கல் பேட்ரோலோடைய ஹெட் குவார்டர்ஸ் அந்த இடத்துக்கே போயிருது. அங்க ஒரு அவருக்கு அந்த அங்க அனுப்பிச்ச மெயில் வந்து இங்க வந்திருக்கும். சோ அதை பிரிச்சு ஒரு மாதிரி படிக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து அந்த தொலைஞ்சு போனா அந்த தாமஸ் கிட்டாருடைய நகரத்தை தேடி வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி வரட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம், இருந்தாலும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க நினைக்கிறாரு. அதே மாதிரி இங்க அந்த ராட் வந்து போறதுக்கான அந்த பயணத்தை எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறான். சோ இவனுடைய விருப்பப்படி அந்த கிப் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் மாதிரி ஒரு பேட்ரோல் மாதிரி போலியான ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கைடா வந்து கூட வரான். சோ அது சுத்தமா அவனுக்கு பிடிக்கல, இருந்தாலுமே வழி இல்லாம அதை பண்ணிட்டு வரான். சோ 3 பேருமே அடுத்து அந்த காட்டுக்குள்ள போறதுக்கான அந்த குதிரை பயணத்தை வந்து மேற்கொண்டுறாங்க. நம்ம ப்ரொஃபசருக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. சோ ஒரு பேட்ரோல் அப்படின்னா அந்த இடத்த பத்தி இந்த காட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இவன் இந்த இடத்துக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி ராட் வந்து எப்படியோ சொல்லி சமாளிச்சு அப்படியே பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க.
இருந்தாலுமே இவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற வந்து தெளிவா வந்து ப்ரொஃபசர் புரிஞ்சு வச்சிருக்காரு. இவங்க அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ரகசியமா நம்ம வேதாளருமே மேல மரத்துல இருந்து கவனிக்கிறாரு. சோ இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே தூக்கிட்டு போறதுக்காக அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை வந்து அமர்த்திக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாமே தூக்கிட்டு வந்திருப்பாங்களா மத்த பழங்குடியினர்கள், அவங்க எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ப்ரொஃபசர் வந்து அந்த இடத்துக்கு, அதாவது அந்த தாமசிக்கிறார் அந்த நகரத்துக்கு எப்ப போய் சேரும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க எல்லாமே பொருட்கள் எல்லாமே கீழே போட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி இந்த பழங்குடியின மக்கள் வந்து நினைக்கிறாங்க. சோ மூட நம்பிக்கை மாதிரியான விஷயங்கள் தான். அதனால நாங்க அந்த இடத்துக்கு வரமாட்டோம், நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வரமாட்டோம். அப்ப வாழ்ந்த வேதாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமஸ் கிடாரையும் அவருடைய நகரத்தையுமே அழிச்சிட்டாரு. இப்ப அது பலடைஞ்ச இடம், ஒரு சபிக்கப்பட்ட இடமா இருக்குது, அதனால நாங்க அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. சோ இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேருமே கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ பேண்டமாமா, அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த நகரத்தை வந்து அழிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த நபரை பார்த்து இப்பவுமே பயப்படுறாங்க. இந்த காட்டுக்குமே கூட யாரோ பேண்டம்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கு, நம்ம யாரையுமே ஒரு மாதிரி மர்மமாவே இருக்கு அப்படின்னு தெரியாம புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நம்மளுடைய பொருட்களை தூக்கி போறதுக்கு இந்த ஆட்கள் நமக்கு தேவை. சோ உங்களுக்கு நான் டபுளா பே பண்றேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் வந்து கூப்பிடுறாரு. இருந்தாலுமே நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வர மாட்டோம், அது ஒரு சபிக்கப்பட்ட இடம், ஆபத்தான இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்டுவாசிகள் வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு புதர் மாதிரியான அந்த இடத்துல இருந்து நம்ம வேதாளர் வந்து குதிரையில் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. இதை பார்த்து அந்த 3 பேருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. யாரா அந்த மனுஷன், இவர் தான் அந்த வேதாளரா இருப்பாரோ, இங்க இருக்க மக்களுக்கு இந்த காட்டுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவர் தானோ? ஆனா எப்படி 400 வருஷத்துக்கு முன்னாடி தானே இவர் இருந்ததா சொன்னது, இன்னுமா இந்த மனுஷன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே அவங்க இருக்காங்க. சோ வேதாளர் அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து அந்த இடத்துக்கு இவங்களை வந்து வழி காமிச்சு கூட்டிட்டு போங்க, அந்த ஆபத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாதுகாப்பானதான் அப்படின்னு வேதாளர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகள் வந்து அந்த பொருட்கள் எல்லாமே தூக்கிட்டு போறாங்க. சோ அந்த நபர்களுக்கு இந்த பேண்ட மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. ஒரு பெரிய ஆளா ஒரு ராஜா மாதிரி பாக்குறாங்க அந்த காட்டுவாசிகள் எல்லாமே. சோ அதனால வந்து அவருடைய உத்தரவை வந்து ஏத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த 3 பேர்த்தையுமே வழிகாட்டி அந்த நபர்கள் வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு வேதாளர் போயிடுறாரு. அப்ப ப்ரொஃபசர் வந்து அந்த கிப்பை பார்த்து பேசுற, அப்படி உனக்கு இந்த விஷயமெல்லாம் சுத்தமாவே தெரியல, நீ எப்படி ஒரு பேட்ரோலா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க, என்னை பத்தி இன்னும் சரியா தெரியாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிப் வந்து சமாளிச்சுக்கிட்டு அப்போதைக்கு 3 பேரும் ஒன்னா போறாங்க. சோ வேதாளர் சொன்ன அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா முரசுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படுது, எல்லாருக்குமே போய் சேருது. இந்த மாதிரி அந்த தாமஸ் கிட்டாருடைய அழிஞ்சு போன அந்த நகரத்தை தேடி ஒரு குரூப் வந்து வந்துகிட்டு இருக்குது. அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ செய்யுங்க, அவங்கள வழிகாட்டி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அது ஒண்ணும் ஆபத்தானதெல்லாம் கிடையாது, பாதுகாப்பானதான் அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாத்துக்கும் போய் சேரும் பொழுது இவங்க போற பயணத்துல மத்தவங்களால எந்த ஒரு இடையூறுமே ஏற்படாதல்ல, அதுக்காக அப்படி ஒரு தகவல் வந்து எல்லாத்துக்குமே முரசுகள்ல அறிவிக்கப்படுது. சோ அதுபடி அவங்களுமே புரிஞ்சுக்காங்க, நம்மளுடைய பேண்டம் வேதாளரே சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த தாமஸ் கிடாருடைய அழிஞ்சு போன அந்த நகரத்தையுமே கண்டுபிடிச்சிடறாங்க, அந்த இடத்துக்குமே வந்து சேர்ந்துடுறாங்க. சோ அப்போதைக்கு நைட் வந்து அங்க கேம்ப் போட்டு தங்குறாங்க. காலையில வந்து இவங்களுடைய ஆராய்ச்சிகளை வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு சோ கேம்ப் போட்டு ஃபயரை வந்து உண்டு பண்ணி அங்க 3 பேருமே சுத்தி அந்த நெருப்பு சுத்தி உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மனசுலயுமே ஒவ்வொன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ப்ரொஃபசர் வந்து நாளைக்கு போய் அங்க ஏதாவது தேடி பார்த்தோம்னா பழைய காலத்து ஆயுதங்கள் பொருட்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராட் வந்து அங்க ஏதாவது ட்ரெஸ் இருக்குது கிடைச்சுன்னா அதை வச்சு என்னுடைய கடனை வந்து அடைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயத்துல அந்த கிப் வந்து இன்னுமே கொஞ்சம் மோசமான ஆளா இருக்கனால அந்த ட்ரெஸ்ஸர் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும், என்னுடைய பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் எப்படி சந்தோஷப்படுவாரு, இல்ல அப்படின்னா அது எனக்கே சொந்தமாகிட்ட எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற சுயநலமா ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிப் வந்து ப்ரொஃபசர் டிக்க வந்து தனிமையில் சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வந்து அப்படியே கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போய் என்ன பேச அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்க என்னைய ஒரு முட்டாள், எனக்கு இந்த இடத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு பேட்ரோல் இல்லையே அப்படின்னு என்னமோ சொன்னீங்களே, அதெல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் கோமா பேசிட்டு இருக்கான். ப்ரொஃபசருமே நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையிலும் உனக்கு ஒரு லேக் ஆஃப் நாலேஜ், உனக்கு சுத்தமாவே சம்பந்தமா ஒண்ணுமே தெரியல, ஒரு அறிவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது கோமடைஞ்ச அந்த கிப் வந்து உடனே நம்ம ப்ரொஃபசர் வந்து அடிச்சு வீழ்த்திடுறான். அவர் வந்து அங்க மயக்கமாயிடுறாரு. உடனே ராடுமே வெளியில வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ப்ரொஃபசர் அடிச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்க பாரு, இதுக்கு மேல இந்த ஓல்டு மேனை வச்சுக்கிட்டு நம்மளால சமாளிக்க முடியாது, இவர் தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், காலையில எழுந்திரிச்சு நம்ம போய் அந்த ட்ரெஸ்ஸரை தேடுவோம், என்ன சரியா? சோ நீ பாட்டுக்கு உன் ப்ரொஃபசர் தான் முக்கியம் அப்படி அப்படின்றா பண்ண நினைச்சா அப்படின்னா ஒன்னையுமே போட்டு தள்ளிட்டு போயிரு அப்படின்னு மிரட்டும் பொழுது ராட்டுக்கு அங்க வேற வழி இல்லாம போயிருது. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுமே நினைக்கிறான். சோ ப்ரொஃபசருடைய பின்னாடி கை எல்லாமே கட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடத்துல போட்டுறாங்க. பட் அந்த இடத்துல சிங்கம் வேற வந்துருது. இவங்க 2 பேரும் வேற எங்கேயோ அப்போதைக்கு போயிடுறாங்க, யாரும் இந்த ராட்டும் அந்த கிப்பும். சோ கரெக்டா அந்த நேரத்துல நம்ம வேதாளருமே அங்க வந்திருப்பாரு. சோ இவங்க எங்க கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அன்னைக்கு நைட் வந்திருப்பாரு. உடனே டெவில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ உணர்ந்து வந்து நம்ம வேதாளர் கிட்ட சொல்ல அவருமே வந்து பாக்குறாரு. ஒரு சிங்கம் வந்து நம்ம ப்ரொஃபசரை தாக்கி கொல்ல போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னே அதை தடுக்கிற முயற்சியில் அவர் இறங்குறாரு. இவர் வந்து துப்பாக்கி வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம்னு ட்ரை பண்றாரு. பட் குண்டுக்கு இது தவறி போய் ப்ரொஃபசர் மீது பட்டுச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே
யோசிக்காம இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து பாஞ்சு அப்படியே சிங்கத்தை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிடுறாரு. ப்ரொஃபஸருக்கு பெரிய ஆச்சரியம். இவன் ஒரு ஒத்தால எப்படி ஒரு சிங்கத்தை சமாளிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி எப்படியோ சிங்கத்தை வந்து அடிச்சு ஒரு மாதிரி கொண்டுறாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு தெரியல. பட் அந்த சிங்கம் அங்க உயிரிழந்துருது. ஏதோ வலுவா தாக்கியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவரா நம்ம வேதாளர் இருக்கிறாரு. சோ வேதாளர் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸருமே விளைவிக்க ப்ரொஃபஸருமே சொல்றாரு, உங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்குது, எப்படி ஒரு ஆளா வந்து அந்த சிங்கத்தை கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வேதாளர் கேட்கும் பொழுது, என்ன ஆச்சு அப்படிங்கிற எனக்குமே சரியா தெரியல. நானும் அந்த பேட்ரோல் ஆபீசர் அந்த கிப்புமே பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அவன் என்னை அடிச்சு போட்டு போயிட்டான். எதுக்காக அப்படி பண்ணா அப்படிங்கிறது எனக்குமே ஒண்ணு புரியல. அவனுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரியல. இந்த காட்டை பத்தியோ எந்த ஒரு நாலேஜும் இல்லாம தான் இருந்தான். இவன் எப்படி ஒரு பேட்ரோல் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா எப்படி எதுக்காக இப்படி அடிச்சு போட்டு போனா அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு புரியல அப்படிங்கிற மாதிரி அவருமே குழப்பத்துல வந்து ப்ரொஃபசர் பேசிக்கிட்டு இருக்காரு. வேதாளருமே ஒரு பேட்ரோல் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. என்னதான் வந்து அவன் இந்த இடத்துக்கு புதுசா இருந்தாலும் ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலுமே கூட உங்களை அடிச்சு வீழ்த்திட்டு போற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபரா மோசமா நடந்துக்கிறதுக்கு ஒரு பேட்ரோல் வந்து அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேண்டமே சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் கிப்பையும் ராட்டையுமே காட்டுறாங்க. நம்ம ராட்டுக்கு வரைய கவலையா இருக்குது. என்னதான் இருந்தாலும் ப்ரொஃபஸர் வந்து இப்படியே விட்டுட்டு எல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கிப் கிட்ட சொல்லும் பொழுது, என்ன விளையாடுறியா, ஒழுங்கா நீ நான் சொல்றதை கேளு, நீ பாட்டுக்கு ஏதாவது ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சா உன்னையுமே சுட்டு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கு முனையில மிரட்டும் பொழுது ராட்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்ப அங்க ஒரு சிங்கம் வந்து இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. எப்படா இந்த சிங்கம் இங்க இறந்து கிடக்குது, என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபஸர் வந்து அடிச்சு மயக்க முறை செஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து காணும். அந்த மனுஷங்களா மாயமா வந்து போனா, நீதான் ஏதாவது பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ராட்டை வந்து கேட்கறான். ஐயோ நிச்சயமா நானும் எதுவும் பண்ணல, நானும் உன் கூட தான் இருந்தேன், எப்படி ப்ரொஃபஸர் மாயமானாரு காணாம போனாரு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனுமே கவலையை அங்க பேசுறான். சோ அது எல்லாத்தையுமே விட ஒரு சிங்கம் எப்ப இங்க இறந்து கிடக்க முடியும் அப்படின்னு இவங்க வந்து அந்த சிங்கத்தை வந்து நல்லா வந்து ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. சோ அந்த சிங்கம் வந்து ஏதோ இறந்திருக்கு, ஏதோ வலுவா தாக்கப்பட்டு இறந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஒரு மண்டை ஒட்டு முத்திரை வந்து பாக்குறாங்க. அந்த சிங்கத்தை வந்து நம்ம வேதாளர் எங்க குத்தி வந்து தாக்கி இருப்பாரோ அந்த இடத்த பாக்குறாங்க. சோ அந்த ஒரு முத்திரை மோதிரத்து மூலமா வலுவா தாக்குனது மூலமா தான் அந்த சிங்கம் இப்படியே உயிரை விட்டுருக்கு. அந்த ஒரு சின்னத்தை அந்த முத்திரை வந்து அதுல பதிஞ்சிருக்கிறதுமே பாக்குறாங்க. சோ நம்ம ராட் வந்து மியூசியத்துல வேலை பார்க்குற ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறனால அந்த பேண்டத்துடைய ஒரு சிம்பிள் தான் இது. அவர் தான் 400 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஆனா அவர் எப்படி இன்னுமே உயிர் வாழ முடியும், அவருடைய சிம்பிள் எப்படி இன்னுமே இங்க இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே தான் ராடுமே இருக்குது. அப்படி அந்த ஒரு சந்தேகம் ப்ரொஃபஸருக்குமே இருக்குது. ஆனா அந்த கிப்புக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. சோ ப்ரொஃபஸர் காணாம போனா என்ன, போலினா என்ன, நாம போய் தூங்குவோம், நாளைக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராடை கூட்டு போயிடறான். ஆனா ராடு வந்து கவலைப்படுறான். ப்ரொஃபஸரோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, நமக்கு தேவை அந்த ட்ரெஷர் ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் நீயுமே என்னுடைய பாஸ் மார்க்கெட் இருந்து தப்பிக்க முடியும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது வேதாளர் இதெல்லாமே ரகசியமா பதுங்கி இருந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. உடனே ப்ரொஃபஸர் கிட்ட வந்து தகவலையுமே சொல்றாரு. சோ ராடு வந்து உங்களுக்கு துரோகம் எல்லாம் நினைக்கல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது, ஏதோ ஒரு கடனை என்னமோ திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் இங்க ஏதோ ட்ரெஷர் என்னமோ தேடி வந்திருக்காங்க, அந்த தாமஸ் கில்லருடைய நகரத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அது அந்த ப்ரொஃபஸருக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னது ட்ரெஷரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது எப்படி சாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது வேதாளர் சொல்றாரு, ராடு வந்து உங்களுடைய அசிஸ்டன்ட், கண்டிப்பா அந்த ட்ரெஷர் சம்பந்தப்பட்ட ஏதாவது மேப்புக்கு தான் அவங்க வீட்டு இருக்கும், சோ அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையே அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லியே, எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் அவருமே இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல வேதாளர் வந்து அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க, இதுக்கான விடை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் புறப்படுறாரு. அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆயிடுறாங்க நம்ம ராடும் அந்த கிப்புமே. சோ அந்த கிப்பு தான் அந்த மேப் ரகசியமா தாங்கிட்ட வச்சிருக்கான், தலவாணி கடையில ஒரு மாதிரி பத்திரமா வச்சுட்டு அப்படியே தூங்குறான். ராடுமே தூங்க போயிடுறான். அப்ப ரகசியமா அந்த கேம்புக்குள்ள வந்து நம்ம வேதாளர் வந்து அந்த மேப்பையுமே ஒரு மாதிரி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு வந்து நம்ம ப்ரொஃபஸர் கிட்டமே காட்டுறாரு. சோ இதுதான் அந்த மேப், அந்த ட்ரெஷர் இருக்கக்கூடிய இடம் தான் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது அந்த தாமஸ் கில்லருடைய ஒரு புதையல் தான் அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வேதாளர் சரி ஓகே பார்த்தது போதும், தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், இப்ப சந்தேகம் வராதபடி இந்த மேப் நான் வந்து திரும்ப வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி போறாரு. ஆனா இந்த ப்ரொஃபஸருக்கு எல்லா மர்மங்களையும் விட இந்த பேண்டமை பார்த்தாதான் ரொம்ப அதிசயமா இருக்குது. முதல்ல யார் இந்த மனுஷன், ஏதோ வித்தியாசமான காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்கு அப்படி கேட்டா இவர் தான் பேண்டம்ங்கிறாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டம் தான் அந்த தாமஸ் கில்லரை அழிச்சதாகவும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இப்போ வரைக்கும் அந்த பேண்டம் எப்படி உயிர் வாழ முடியும், என்ன இது ஒண்ணுமே புரியாம ஒரு குழப்பத்திலேயே அந்த பேண்டமையே வித்தியாசமா அவரு மர்மமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேதாளர் எப்படியே திரும்ப வந்து யாருக்கு தெரியாதபடி அந்த கிப்புடைய தலையணை கடையில அந்த மேப் வந்து வச்சிடறாரு. கிப் வந்து தூங்கிட்டு இருப்பான், நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்படியே கனவு உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பேசுறான், அப்படியே தூக்கத்திலே பேசுறான். சோ அந்த ட்ரெஷர் அந்த புதையில வந்து எனக்கே சொந்தமான அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துல உளறிட்டு இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. நம்ம வேதாளர் அதையுமே கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சோ காலையில உடனே ராடுமே அந்த கிப்புமே பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க. சோ அந்த புதையல் எங்க இருக்கும் அப்படின்னு அந்த மேப் படி பார்த்து குறிப்பா அந்த இடத்த வந்து தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ கூட வந்திருப்பாங்களே அந்த காட்டுவாசி மக்கள், அந்த சில நபர்கள் வந்து அந்த இடத்த தோண்டி அதை வந்து பாக்குறாங்க.
அப்படியே தோண்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கதவு மாதிரி ஏதோ தட்டுப்பட்டு இருக்கு. உடனே வேகமா ராட்டும் கிப்புமே அங்க வந்து பாக்குறாங்க. சோ அந்த ஒரு மாதிரி கதவுமே கஷ்டப்பட்டு திறந்து உள்ளேயுமே போறாங்க. ஏதோ ஒரு டன்னல் மாதிரி அப்படியே போகுது. ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டு இருக்குது. எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. புதையல் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி போறப்ப செவுத்துல அப்படியே பாக்குறாங்க வேதாளருடைய அந்த ஒரு விஷயம் எல்லாமே வரையப்பட்டிருக்கு. வேதாளர் வரையப்பட்டிருக்காரு. அவருடைய சின்னமான அந்த மண்டை வெட்டு முத்திரை அதையுமே வரையப்பட்டிருக்குது. இது அப்படியே பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த ராட்டுக்கு அதே சந்தேகம் தான். பட் அதை பத்தி எல்லாம் கேர் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நமக்கு தேவை அந்த ட்ரெஸ்ஸர் தான். அந்த மேப் பாரு வழி எங்கிட்டு போகுது அப்படின்னு பாத்துட்டு அந்த இடத்துக்குமே வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க ஒரு கதவாட்டு இருக்குது. அதை திறந்துட்டு கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு பங்கர் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. சோ அதுக்குள்ளதான் புதையல் இருக்க மாட்டிருக்கு. சோ அந்த ஒரு கதவு வந்து ரொம்ப பழமையான கதவு. ரொம்ப நாளே பூட்டி கிடந்தது அப்படிங்கறனால திறக்காத கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே கஷ்டப்பட்டு அந்த டோரை அப்படியே இழுத்து திறந்து பாக்குறாங்க. உள்ள ஏதோ பெட்டி என்னமோ இருக்குது. சோ அதுக்குள்ளதான் புதையல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனே 2 பேரும் கீழே இறங்கி அப்படியே வந்து பாக்குறாங்க. நம்ம கிப் வந்து அவசரப்படுறான். உடனே அந்த பெட்டியை தர உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உடனே ராட் வந்து கொஞ்சம் பொறுமையாரு, நீ நினைக்கிற மாதிரி இதுல என்ன 10,000 20,000 டாலர்கள் மதிப்புள்ள புதையல் மட்டுமே இருக்க போது, அதை தாண்டி மில்லியன் கணக்கா ஏதாவது இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மனசுலயுமே நினைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பொறுமை இல்லாத அந்த கிப் வந்து இப்ப திறக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கியே ராட்டை அடிச்சிடறான். ராட் அங்க மயங்கி விழுந்துடுறான். உடனே கிப் வந்து அந்த பெட்டியை திறக்கிறதுக்கான அந்த வேலையுமே பார்க்கலாம். பட் ரொம்ப டைட்டா இருக்குது, அதை திறக்க முடியல. சரி இதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறான். திரும்ப ஒரு மாதிரி வெளியில வந்துடுறான். அப்படி வெளியில வரும் பொழுது அந்த திரும்ப அந்த செவுத்துல வரைபட்டிருக்குமே அந்த வேதாளுடைய அந்த முத்திரை, அந்த அவருடைய உருவம் இதெல்லாமே பார்த்துட்டே போறாரு. அவனுக்கு அது வினோதமா தான் இருக்குது. கூடவே அந்த இடம் அவனுக்கு பயமுறுத்ததா இருக்குது. உடனே அந்த பெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ உடனே வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், சோ வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெட்டி அப்படியே வெளியில வந்து காட்டுவாசிங்க உதவியோட அவன் தூக்கிட்டு வந்துடுறான். குதிரை மேல அப்படியே ஒரு மாதிரி வச்சிடறாங்க. சோ மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த ப்ரொஃபஸரும் வேதாளருமே சோ அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ட்ரெஷரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே ப்ரொஃபஸருமே ஆச்சரியப்படுறாரு. அப்ப அங்க இருந்து ஒரு காட்டுவாசி கேட்கறான், உங்க கூட கூட போனாரு அவரு மட்டும் காணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னும் பிரச்சனை, அவன் கீழே தான் இருக்கான் பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ற அப்படின்னா அந்த கண்டுபிடிச்சுமே இப்ப நம்ம தோணுமே அந்த குழி அதை வந்து மூடிடுறீங்க, அந்த டோரை மூடி யாருக்கு தெரியாதபடி பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது உள்ளதான் அவன் இருக்கானே அவனை காப்பாத்த வேணாமா, நீங்க பாட்டுக்கு அவனை மூட சொல்றீங்க, இங்க பாரு ஒழுங்க நான் சொல்றதை மட்டும் கேளு, இப்ப அந்த குழி மூடி அவனு இல்லைன்னு இறத்துடும் அப்படின்னு துப்பாக்கி முடியல மிரட்டும் பொழுது அங்க அந்த காட்டுவாசிக்கு வேற வழியே இல்லை. சோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த குழி வந்து தோண்ட குழியை மூட ஆரம்பிக்கிறாங்க அந்த பலகையை வச்சு சாத்தி. அப்ப அங்க உள்ளேயுமே காட்டுறாங்க மயக்க நிலையில ராட் வந்து விழுந்து கிடப்பான். எப்படியோ கஷ்டப்பட்டு சுயநினைவுக்கு வந்து எழுந்துடுறான். சோ அப்பதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சோ அந்த கிப் வந்து என்னை அடிச்சு வீழ்த்திட்டு போயிட்டான், புதையிலுமே எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்குது, என்ன உயிரோடங்க புதைக்க போறானா, சோ நம்ம எப்படியாவது வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பலகையை மூடி அந்த குழியை வந்து அடைச்சிடுறாங்க. சோ நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு கவலைப்படுறான். அவனுக்கு வேண்டிய அந்த ஆக்சிஜன் வந்து அங்க கிடைக்கல. உள்ள சரியான காத்து போகாதனால அப்படியே மூச்சு தண்ணி ஒரு மாதிரி அங்க அப்படியே கிட்டத்தட்ட சாக போற அந்த நிலைமையில உழுவ போறான். அப்ப அவன் நினைக்கிறான், நம்ம ப்ரொஃபஸரை ஏமாத்திட்டு இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், சோ நான் இதுக்கு தகுதியானதான், இந்த மரணத்துக்கு நான் தகுதியானதான் அப்படின்னு தன்னுடைய தவறை வந்து அங்க உணர்ந்துறான். சோ அப்படியே கிட்டத்தட்ட மயக்கம் பட்டு உழவுற நிலைமையில் இருக்கும் பொழுது திடீர்னு அந்த குழி யாரோ திறக்கிறாங்க. அப்ப உள்ள வந்து நம்ம வேதாளர் தான் அந்த ராடை வந்து காப்பாத்திட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறா. அப்படி அப்ப அங்க ப்ரொஃபஸருமே இருக்காரு. சோ என்ன மன்னிச்சிருங்க ப்ரொஃபஸர், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தவறை வந்து மன்னிப்பு கேட்கறதுமே அங்க பார்க்க முடியுது. ப்ரொஃபஸருமே அதெல்லாமே புரிஞ்சுக்கிறாரு. சோ இது எல்லாமே அந்த கிப் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் பண்ண வச்சதுனாலதான் நான் இதெல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பையுமே திரும்ப வந்து அந்த ராட் வந்து கேட்டுறான். சோ அதுக்கப்புறம் இங்க அந்த கிப்பை வந்து காட்டுறாங்க. அந்த காட்டுவாசிகளுக்கு சில உத்தரவுகள் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறான். சோ நீங்க இங்க வந்து என்னெல்லாமே பண்ணீங்களோ அதெல்லாமே கிளியர் பண்ணிருங்க, யாருக்கும் இங்க வந்து பார்த்தா சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை மட்டுமே எடுத்துட்டு அங்க இருந்து போலாம்னு நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி குதிரையில அந்த கழுதைகளை ஏற்றப்பட்ட அந்த பெட்டியை வந்து இறக்கி வைக்க சொல்லிட்டு போயிடுறான். சோ அதே மாதிரி 2 காட்டுவாசிகள் அந்த பெட்டி இறக்கி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு, பதில் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல அங்க பூட்டு வந்து போடப்பட்டிருக்கும். அந்த பூட்டை வந்து சுட்டு வந்து திறக்கிறான். உடனே அந்த பெட்டியை திறக்கிறான். உள்ள புதையல் இருக்க நேரத்துல நிறைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. அதை எடுத்து அப்படியே பாக்குறான். ஆமா என்னது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடையலாம். கரெக்டா அந்த நேரத்துல தான் வேதாளருமே வந்து அந்த கிப்பை அடிச்சு போட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இவரு வாங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் என்னடா கெக்கேன்னு சிரிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல. அந்த ராட்டுக்கும் சரி ப்ரொஃபஸருமே வினோதமா பாக்குறாரு. சோ எதுக்காக சிரிக்கிறீங்க, எதை பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ராடுமே கேட்கும் பொழுது, ஒண்ணும் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இதுல புதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் பில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பறிமுதல் பண்ணது சம்பந்தமான ஆவணங்கள் தான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த ராட்டுக்கும் சரி ப்ரொஃபஸருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. எதுக்காகடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ராட்டுமே அங்க நினைக்கிறான். அப்பதான் வேதாளருக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கும். அந்த விஷயத்துக்கான அர்த்தத்தையுமே அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா எதுக்காக இந்த மனுஷனுக்கு கீட்டர், அதாவது கீட்டர் அப்படின்னா வேடிக்கையான வினோதமான அந்த மாதிரி அர்த்தம் வரும். சோ அதனாலதான் அம்யூசிங் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அந்த கடற்கொள்ளையன் அந்த தாமஸ் கிட்டர் இருக்கான்ல, அவன் ஒரு வேடிக்கையான ஆள் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதனாலதான் இப்படி ஒரு வேலைத்தனத்தை பண்ணி வச்சிருக்கான். சோ ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ளார இவன் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், பில்ஸ், ஆவணங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல போட்டு வச்சிருக்கான். அதை வந்து புதையல் அப்படிங்கிற மாதிரி மேப் எல்லாமே ரெடி பண்ணி
சோ வேடிக்கை அந்த விஷயத்த இங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அதை தேடி வந்த இவங்களுக்கு பெரிய ஒரு முட்டாள் பட்டம் வந்து கிடைச்சிருக்குது. நம்ம ராடுமே ரொம்ப கவலையாயிடுறான். சோ ப்ரொஃபசர் வந்து கொஞ்சம் தேத்த பாக்குறாரு. இப்ப புரியுதா ராட், இப்ப ஒரு பெரிய பாலத்தை வந்து நீ கத்துக்கிட்ட, இனிமேலாவது நீ திருந்தி நல்லபடியா வாழ்வ. சோ இப்ப எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசருமே அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த கிப்பையுமே ஒரு மாதிரி பிடிச்சிடுறாங்க. எப்படி நம்ம வேதாளர் அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. சோ கடைசியா அந்த ப்ரொஃபசர் கிட்டே ராடு கிட்டயுமே பேசிட்டு அவர் போயிடுறாரு. கூடவே நீங்க வந்து இந்த இடத்த உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வேணுங்கிற டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனுமதியுமே கொடுத்துறாரு. அதன்படி ராட்டும் ப்ரொஃபசர் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திரும்ப அந்த டனலுக்குள்ள போய் அந்த செவுத்துல வரையப்பட்டிருக்கூடிய அந்த வேதாளுடைய அந்த படத்தையும் அந்த மண்டை ஓட்டு முத்திரை அந்த சின்னத்தையுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு மேலும் அந்த குழப்பம் வந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேண்டம் வந்து இந்த தாமஸ் கிட்ட அழிச்சுதான் சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் இன்னுமே எப்படி இருக்கிறாரு, இன்னும் எப்படி இவ்வளவு நாள் எப்படி அவரால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்கிறாங்க. சோ கடைசியா திரும்ப பேண்டம் காட்டுறாங்க. அவர் திரும்ப அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. சோ முதல் வேதாளர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தாமஸ் கிட்ட வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து அவனுக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் மோசமான ஆளா இருந்தாலுமே வேடிக்கையான ஆசாமி. சோ அதனாலதான் அவனுக்கு கிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேர் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு அவர் அதை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு. சோ இதோட இந்த கதை வந்து இங்க முற்று பெறுது. சோ ஒரு சுவாரஸ்யமான கதையா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேண்டம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். வழக்கமான ஒரு ட்ரெஸ் ஹண்டிங் டைப்பான ஸ்டோரி அப்படின்னாலுமே பேண்டம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. சோ இப்ப இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.